வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பயாலஜிக்கான சென்டம் பேப்பர் வேல்யூஷன் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் 11th வந்திருப்பீங்க. 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க. 10th சப்ஜெக்டில் காட்டிலும் நமக்கு 11th அப்படியே சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி மாறி இருக்கும். 10th 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, 11th 6 சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க 11th ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பயாலஜியில் எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லிடுறேன். பயாலஜியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 16 மார்க் எடுத்தால் பாஸு, 15 எடுத்தாலே பாஸ் தான். ஸோ பயோ பாட்னியில் ஒரு 8 மார்க்கு, பயோஜாலஜியில் ஒரு 8 மார்க், 16 எடுத்தாலே பாஸ். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பயோ பாட்னியில் மட்டும் 16 மார்க் எடுக்கிறீங்க, பயோஜாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான். மொத்தத்தில் பாட்னி அப்படின்னா ஜாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 35க்கு நீங்கள் 16 அப்படின்னா 15 எடுத்தால் பாஸு, சரிங்களா? பயாலஜிங்கிறதுனால நமக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ரிசல்ட் வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி பயோஜாலஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி தனித்தனியாக வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க சென்ட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். 2வது பேஜில் மார்க் அலாட்மெண்ட் இருக்கும், மதிப்பெண் பக்கம் மார்க்கிங் பேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35 HSC பயோ பாட்னி ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் வாங்கி சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பயோ பாட்னியில். ஸோ நமக்கு பயாலஜியில் பயோ பாட்னி பயோஜாலஜி 2 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். பயோ பாட்னி மேலே இருக்கும், அது கீழே வந்து பயோஜாலஜி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் சென்டம் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். எப்படி இவங்க சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க, எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்க பார்ட் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னியில் 8 1 மார்க்கும் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஸ்னாப்சிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் நவுன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இஸ் சைக்கோட்டின் ஸ்டேஜ் மியாசிஸ் செல் டிவிஷன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த பேஜில் வந்து 10 மார்க். அப்போ அந்த மார்க்கிங் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் 10 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 12வது கொஸ்டின் 13வது கொஸ்டின் ஸ்னாப்சிஸில் 2 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு எல்லாம் என்ட்ரு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல்னால் என்ன? த ஃபேக்டர் டிட்டர்மினிங் வாட்டர் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் solid concentration or solid potential, pressure potential, psi W equal to psi S plus psi P. அடுத்து நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் கேன் பி crystallized, absence of metabolism, inactive outside the host, do not show the functional anatomy, energy producing enzymes is absent. Next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு respiratory quotient in 0. In succulent plants during the respiration O2 is consumed but CO2 is not released, hence called a respiratory quotient. Next வந்து பார்த்தீங்கன்னா formula RQ C6H12O6 0 molecules of CO2 3 molecules of O2. So respiratory quotient succulent plants is always 0. Next வந்து பார்த்தீங்கன்னா part 3ல function of nucleus controlling all cellular activities, coding the information from the DNA for productions of enzyme and protein. In nucleolus ribosomal biogenesis takes place, storing the heredity information, DNA duplication transcription takes place in nucleus. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கீ பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை மெல்ட்டிங் பாய்லிங் பாயிண்ட்டு, யூனிவர்சல் சால்வெண்ட் இன் வாட்டர், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 2 மார்க்கு. எழுதாத பக்கத்தில் அடிச்சு விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ் 5 மார்க்கு பயோ பாட்னியில். ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாடிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை, ஆல்கல் பார்ட்னர் பைக்கோபயாண்ட் அண்ட் ஃபங்கல் பார்ட்னர் மைக்கோபயாண்ட். ஆல்கே ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஹெல்ப் இன் தாலஸ் ஃபிக்ஸிங் டு த சப்ஸ்ட்ராட்டம். Asexual reproduction by types, fragmentation, Soridia and Hestia. Algae reproduction by types, Agonids, Hormogonia, Haplospore, Mycobionts under the asexual reproduction by Ascoscarp. Character species of DNA. ஸோ டிஎன்ஏவோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் 11th பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிருக்கனால ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி. ஸோ பயோ ஜுவாலஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35 வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சென்டம்
வாங்கினா ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 11th பயோசாலஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 1 மார்க் வந்து 8 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள செக்ஷன் 2ல் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக் இதில் தான் 2 பாயிண்ட்டு, ஆனால் புக்கில் இருக்க மாதிரி அப்படியே எடுத்துருக்கனால ஃபுல்லாக 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ரெஸ்பிரேஷன், பக்குல் ரெஸ்பிரேஷன், பல்முனரி ரெஸ்பிரேஷன், லங்ஸ். அடுத்து ஹியூமன் டென்டல் ஃபார்முலா 2123/2123 into 2. Blame cells-na enna? The flatworms have a specialized extraordinary cell. It help in for osmorelations of excretion. Next வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சவுண்ட், த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த கார்டிக் சைக்கிள் லப்டப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லப்னா என்ன? அட் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் ஃபர்ஸ்ட் சவுண்ட் hard lup is produced associated within for closer type of tricapsid and bicapsid valves. அதே மாதிரி டப்னா என்ன அர்த்தம்? It is a second odd sound. Dup is associated within for the closure of seminilacunar walkways at the end of the ventricular systole. Next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு osmoconformers, osmoregulators. Difference between இது ரொம்ப முக்கியம். Osmoconformers able to their internal osmotic concentration. இது எக்ஸ்டர்னல் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் மெரைன் மொலாசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேயர்ஸ் ஆஃப் அடினல் கார்டிக்ஸு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்ஷன் 4ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ்க்கும் நான் கார்டேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ எப்படி வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, எப்படி கீ ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டு சேஞ்ச் த எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் அட்மாஸ்பியரிக் பிளட்டு, to maintain the homeostatic regulations of body pH, to protect from the inhale for the pathogens of pollutants, to maintain the vacuole cords of normal communication, vulcanization, to remove the heat produced by during the cellular respiration. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சென்டம் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண 11th பயாலஜி சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சென்டம் மார்க் வாங்கின ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, சென்டம் மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா அசோசியேட் சொல்கிறது தான். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாட்னி, பயோசாலஜி எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.